அம்மா, உப்பு இங்க காணுமே. நல்லா தேடி பாருமா. நல்லா தேடி பார்த்துட்டு தான் சொல்றேன். இங்க உப்ப காணோம். அம்மா, இங்க பாரும்மா, எவ்வளவு சக்கரை. அடியே, என்னடி இது? இருக்கிறது 2 பேரு, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சக்கரை வாங்கி வச்சிருக்கா? ஊருக்கே டீ போட்டு குடுக்கற மாதிரி வாங்கி வச்சிருக்கா. இப்படித்தான் என் புள்ள சம்பாதிக்கிறதெல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்குன்னு வச்சிருக்கா. யாரு கண்டா? அவங்க இங்க இருந்தா அவங்க பிறந்த வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்புறாங்களோ என்னவோ. அம்மா, உப்பு இங்க இருக்குமா? எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதானே எங்கெங்கயோ கொண்டு போய் வச்சிருக்கா பாரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. அடியே, கடுகடு. அம்மா, கடுகையும் இங்க காணோம். நான் வேணா அன்னிக்கிட்ட போய் கேட்டுட்டு வந்து சொல்லட்டுமா? நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்துட்டு தாம்மா சொல்றேன். என்னடி இது? இவெல்லாம் குடும்பம் பண்றவளா? வீட்டுல ஒரு துளி கடுகு கூட இல்லாம. சரி, நான் பக்கத்து வீட்டுல எங்கயாவது போய் கேட்டுட்டு வரேன். என்ன பொம்பளையோ. மீனா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த மாவரைக்கிறதுல நீ டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப? அவ்வளவு அவசரம் நீயே வந்து அரைச்சிக்கோ. இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வாங்க. நீங்க தான் மெஸ்காரம்மாவா? ஆமா. நீங்க? நான் மாணிக்கத்தோட அம்மா. மாணிக்கன்னா ஏத்து வீட்டுல புதுசா குடுத்துன வந்திருக்காங்களே. ஓ, சரோட மாமியாரா? ஆமா. கொஞ்சம் கடுகு இருந்தா தரீங்களா? தரேன். நர்மதா, கடுகு எடுத்துட்டு வாமா. சரிம்மா. பாத்தீங்களா, இவ குடும்ப நடத்துற லட்சணத்தை. வீட்டுல கடுகு கூடவா வச்சுக்காம இருப்பா? என்னமோ காப்பி கடை நடத்துற மாதிரி நிறைய சர்க்கரைய வாங்கி கொட்டி வச்சிருக்கா. என்ன பொம்பளையோ. என்னம்மா நீங்க சரோக்க வாங்கி வச்சாலும் திட்டுறீங்க, வாங்கி வைக்காட்டாலும் திட்டுறீங்க. ஏய், என்ன நீ பெரியவங்க கிட்ட மரியாதை எல்லாம் பேசுற? இந்தாங்கம்மா. என் இத்தனை வருஷ குடுத்தனத்துல அக்கம் பக்கத்துல யார்கிட்டயுமே நான் ஓசி வாங்கினது இல்ல. எனக்குன்னு மருமகன் ஒருத்தி வந்திருக்காளே, அவளால நான் இன்னைக்கு ஓசி வாங்கிட்டேன். ஏமா, நீதான் மூத்த பொண்ணா? ஆமாமா. அழகா தொடச்சு வச்ச குத்து வழக்காட்டா இருக்க. நான் வரட்டுமாமா? வரேங்க. ஏமா, இவங்க ரொம்ப நல்ல மாதிரியா இருக்காங்கல்ல? இந்த பொம்பளை எல்லாம் ஒரு பெரிய மனுஷி நீ பேசிட்டு இருக்கியாக்கும். இன்னைக்கு ஒரு பிரச்சனையில நம்ம சரோக்காவை வீட்டை விட்டு வெளியில உட்கார வச்சுட்டாங்க தெரியுமா? சும்மா அந்த பெரிய இதாட்ட பேசாத. ஏய் சுமாரி, அடுத்தவங்களை பத்தி உனக்கு என்ன பேச்சு? போய் வேலையை பாரு போ. இங்க வாய் அரைக்காம அங்க போய் மாவு அரை. நீ நடக்கிறதே அரைக்கிற மாதிரி தானே இருக்கு. சக்கரவர்த்தி அம்மா, சக்கரவர்த்தி அம்மா, வெளியில கலெக்ஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நான் என்னைக்கு பணம் கொடுத்துருக்கேன்? போயிட்டு காலையில வாங்க. இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு தான். சரி. என்ன மேடம், காத்தோட்டமா வெளியில உட்காந்தாச்சா? ஆமா, சும்மாதான். மேடம், உங்க வீட்ல டேபிள் ஃபேன் இருக்கா? ஆஃபர்ல ஒரு ஃபேன் வாங்கிக்கீங்களா? எனக்கு வேணும்னா நான் அப்புறமா சொல்றேன். மேடம், இந்த வீட்டுக்கு வெளியில தான் காத்தோட்டமா இருக்கும், உள்ள புழுக்கமா தான் இருக்கும். ஒரு ஃபேன் வாங்கி வச்சு கூடாதா? வேணும்னா நான் அப்புறமா சொல்றேன், நீங்க கிளம்புங்க. என்ன மேடம், ஏதாவது மூட் அவுட்டா?